What's up guys, நான் மனிஷ். நீங்கள் பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்ட் டெக் யூடியூப் வீடியோ சீரிஸில் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த காப்பிரைட்ஸ்னால் என்னென்னு கடைசி வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரீ மியூசிக் வீடியோவில் போட்டப்போ நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ காப்பிரைட்ஸ்னால் என்ன, இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. காப்பிரைட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து காப்புரிமை சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் யூடியூப்பில் யூஸ் பண்ணுற மியூசிக் ஆகட்டும் இல்லைனா அது வீடியோ ஆகட்டும், இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய விஷயமா இருந்ததுன்னா அதுக்கு அவங்க காப்புரிமை வாங்கியிருப்பாங்க. அந்த காப்புரிமை தான் அவங்க உங்கள்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, இது என்னுடைய சம்மந்தப்பட்ட பொருள். அதனால் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வர சம்பாத்தியம் எல்லாத்துக்குமே, அதாவது வருமானம் எல்லாத்துக்குமே நான் தான் ஓனர்ன்ற மாதிரி ஒரு விஷயம். இதுதான் யூடியூப் வந்து லீகலாகிருக்கு. ஒருவேளை நீங்கள் யூடியூப் வீடியோ பண்ணியிருந்தாலும் அதை அடுத்தவங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு காப்புரிமை வர மாதிரி யூடியூப்பில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இந்த காப்புரிமை வந்ததுன்னா அது எப்படி பண்ணுறது, அது எப்படி ரிமூவ் பண்ணுறது, இல்லைனா எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறதுன்ற பலவிதமான விஷயங்கள் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படின்னா உங்களுக்கு இமெயிலுக்கு இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் இஷ்யூன்னு வந்திருக்கும். ஸோ அப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி வியூ ஆப்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காப்பிரைட் சம்மரி அண்ட் ஸ்டேட்டஸ். அதாவது உங்கள் வீடியோக்கும் இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும்போது இந்த மாதிரி தான் காட்டும் யூடியூப் ஸ்டுடியோவில். அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்திருக்க காப்பிரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கு வந்திருக்கு. அதாவது நான் என்னுடைய சேனலில் கடந்த காலத்தில் போட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:51 மணி நேரத்துலேருந்து 6:13, அதாவது ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நான் வந்து ஒரு மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மியூசிக்கு பார்த்திங்கன்னா அதோட ஓனர் இந்த கர்லின் தி 100 அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கை வந்து காப்பிரைட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வீடியோ cannot be monetized. அதாவது என்னுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் பண்ண முடியாது. இதில் வர ரெவென்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட இந்த கர்லின் தி 100 இந்த ஓனருக்கு தான் போய் சேரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மானிட்டைசேஷன்றது தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த மானிட்டைசேஷனை வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த செகண்டில் இருக்கிற அந்த 4:51 6:13 அந்த மணி நேரத்துக்குள்ளே இருக்கிற அந்த டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மியூசிக் டியூரேஷன், அதை நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அந்த செக்மெண்ட்டை மட்டும் நான் வந்து வீடியோவை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி ட்ரிம் செக்மெண்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலரான இந்த இடத்த மட்டும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிம் பண்ணி இப்படி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான பார்ட் மட்டுமே ட்ரிம் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் சாங், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கடைசி வீடியோவில் சொல்லியிருப்போம் எப்படி நம்ம வந்து இந்த பர்டிகுலரான இடத்துக்கு மட்டும் மியூசிக்கை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஏகப்பட்ட மியூசிக் ஃப்ரீ மியூசிக் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இந்த பர்டிகுலரான இடத்துக்கு மட்டும் நீங்கள் கவரப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அப்படி இந்த மாதிரி முடியலன்னா நீங்கள் கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் மியூட் ஆப்ஷன், இந்த மியூட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இதில் 2 விதமான வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூட் ஆல் சவுண்ட் வென் சாங்ஸ் பிளேஸ், அதாவது எல்லா சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூட் பண்ண சொல்லி கேட்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூட் சாங்ஸ் ஒன்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா இசையை மட்டும் மியூட் சாங்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மியூட் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம பண்ணும்போது நம்ம உசராக பார்த்து பண்ணணும். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சாங்குமே மியூட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் திருப்பி இது பண்ணுறது அன்டூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த 3 விதமான இது தான் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். அப்படி இல்லை இந்த 3 விதமாகவும் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோ பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டெப்யூட்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெப்யூட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாக சிடி வாங்கி வச்சுருப்பேன், என்கிட்ட டிவிடி இருக்குது. ஸோ அது மூலிமா நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன், இந்த இது என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் பண்ணலை, நான் வந்து ஒரு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து நான் கிரெடிட் கொடுக்குறேன், அதாவது இந்த வீடியோவை வந்து நான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன், ஃப்ரீயாகவே நான் வந்து இந்த வீடியோ ப்ரமோஷன் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் தான் காப்பிரைட்ஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
ரிக்வெஸ்ட் பண்ணலாம். மை டெபியூட் பேஸ்ட் ஆன் ரிலேஷன் அபோவ் ஐ ஸ்டில் டெபியூட் த கிளைம் கண்டென்ட் ஐடி. அதாவது இந்த கிளைம் வந்து எனக்கு வந்து வேலிடான ரீசன் தான், இது வந்து எந்த ஒரு ஃபாலோயிங்கான இதுவும் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட் அஃபெக்டட். அதாவது இப்போ நான் இசை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சேனல் வந்து எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு அதிகமாக கிடையாது. அதாவது இசை யூஸ் பண்ணும்போது எனக்கு பாதிப்பு வரலை. இதுவே நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து ஒரு பிளாக் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பப்ளிக்காக விட்டால் தான் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள். அதாவது மானிட்டைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எலிஜிபிள் கிடையாது. இந்த மானிட்டைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பர்டிகுலரான வீடியோவுக்கு. அதனால் இந்த மியூசிக்னால் எடுத்த இந்த வீடியோக்காக இந்த பர்டிகுலரான விஷயத்தை நான் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தாங்க காப்பிரைட்ஸோட மொத்த இதுவுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வீடியோவாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இவ்வளோ தான் காப்பிரைட்ஸ் ஆன இது. கண்டிப்பாக இந்த காப்பிரைட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் வந்தது உங்களுக்கு சேனலில் ஒரு வேளை அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் உங்கள் சேனலோட ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர். அதாவது உங்கள் சேனலுக்கு எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் இந்த மாதிரி காட்டும். அப்போ தான் உங்கள் சேனல் வந்து ஒரு குவாலிட்டியான சேனல்னு நினச்சிக்கலாம். இந்த காப்பிரைட்ஸ் வந்தால் என்ன ப்ராப்ளம் வரும் சில பேர் நினைப்பீங்க. காப்பிரைட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 3 காப்பிரைட்ஸ் மேலே வந்து கண்டினியூஸாக வந்ததுன்னா உங்களுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாதிக்கப்படும். உங்கள் சேனலை டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால. ஸோ இசைக்காக அதிகமாக வருது, பட் வீடியோக்காக அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன். இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸு, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி பேஜில் வந்து இப்போ நீங்கள் போடுற போஸ்ட் இது எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கொடுத்துருக்க வரைமுறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் வராது. சப்போஸ் நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து போயிட்டு ப்ரோ எனக்கு இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பாருங்கள், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் இந்த மாதிரி வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து என்றைக்குமே எந்த கமெண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே எதுவும் கேட்காதீங்க, இல்லை நீங்களும் எந்த போஸ்ட்டும் போடாதீங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க, ஆடியன்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. சேனல் வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from Manish.